குறிப்பாக இந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது அதாவது சென்னையை ஒட்டி கடந்து சென்று ஆந்திர எல்லையை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர எல்லையில் அது கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த டிட்வா புயல் காரணமாக தமிழகம் முழுவதுமே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து இடைவிடாத மழை நீடிக்கிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மற்றும் பிரதான சாலைகளில் மழைநீரால் மிதக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த திங்கட்கிழமை அன்று பள்ளிகள் வைக்கப்பட்ட பொழுது ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்தது. பெற்றோர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். மழையும் தணிக்க முடியாமல் எப்படி பள்ளிகள் வைக்கப்படுகிறது, அது மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் இருப்பதால் தான் அந்த விடுமுறை விடுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகின்றன. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை இதை எடுத்து செய்ய வேண்டும் என்றால் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் மழை எப்படி இருக்கிறது, தண்ணீர் எங்கு தேங்கியிருக்கிறது என்று தலைமை ஆசிரியர் மூலமாக அந்த தகவல்கள் எல்லாம் பெறப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் 2 நாட்களாக நேற்றும் இன்றும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்னையில் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 3 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பள்ளி கல்லூரிகளுக்கான அந்த விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தாலும் வழக்கம் போல கல்லூரிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாவட்டத்தில் மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளுக்கு இன்று நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அந்த தேர்வுகளுக்கான மறுதேர்வுகளுக்கான அந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று 2 பல்கலைக்கழகமுமே அறிவித்திருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளித்து அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்வதற்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்குமே ஏற்கனவே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அதை திரும்ப பெற்று ஆரஞ்சு அலர்ட் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் ஒரு சில பகுதிகளில் இந்த மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சர்வர், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.